எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோ லோயர் மிடில் கிளாஸ்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம எல்லார் லைஃப்லயும் வருஷத்துல சில முக்கியமான ஃபெஸ்டிவல்னு ஒரு சில ஃபெஸ்டிவல் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப தீபாவளி எடுத்துக்கலாம். பண்டிகை எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை தருதோ அதே அளவு சில நேரம் அதை விட அதிக செலவையும் தருது. வீட்டுல எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குற நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க நினைக்கும் போது காசு இல்லையே, அடுத்த வருஷம் பார்த்துக்கோமே அப்படின்னு விட்டுருவோம். இன்னும் நிறைய வீடுகள்ல நிறைய பேருக்கு வேலை செய்யற கம்பெனில இல்ல வேலை செய்யற இடங்கள்ல தீபாவளி போனஸ் தரமாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பெரும்பாலும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க பட்டாசு வாங்கன்னு நிறைய கடன் வாங்கிட்டு கடைசியில் வருஷம் முழுக்க அந்த கடனை அடைச்சிட்டு இருப்பாங்க. அது முடியறதுக்குள்ள அடுத்த பண்டிகை வந்துடும். நீங்களும் இதில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் நான் சொல்கிற இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த 2025 தீபாவளியை நீங்களும் சந்தோஷமாக யார்கிட்டையும் கடன் வாங்காமல் கொண்டாட முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தீபாவளிக்குன்னு ஒரு தனி ஆர்டி போடுறது தான். ஆர்டி எல்லாம் தீபாவளிக்கு போடுவாங்களான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசன் சொல்றேன். ஆர்டிங்கிறது ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேங்க்ல 3 monthsல இருந்து கூட ஆர்டி ஸ்டார்ட் ஆகுது. 3 months, 6 months, 1 year, அப்புறம் ஒரு 2 வருஷம், 5 வருஷம்னு நிறைய வெரைட்டி இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தா உங்க ஆப் வழியாவே நீங்க ஆன்லைன்லயே ஓபன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மாசமும் உங்க பேங்க்குக்கு போகாமலேயே உங்க பேங்க் ஆப்லயே கட்டிட முடியும். ஏன்னா இதுதான் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். மற்றபடி ஏல சீட்டு, குலுக்கல் சீட்டு இதுல எல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனாலதான் அது எதையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நாம கட்டுற காசு டபுளா ட்ரிபிளா வருங்கிறத விட முக்கியம் நம்ம கட்டின காசாவது கைக்கு வந்து சேரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜுடியோ ஹால்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு பெருசா வியூஸ் போகல. பட் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க அந்த வீடியோவையும் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ரீசன் இருக்குது. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என் ஹஸ்பண்ட்க்கு அக்டோபர் 2 பர்த்டேன்னு. ஸோ என் வீட்டை பொறுத்த வரைக்கும் தீபாவளி மாதம் எனக்கு 2 செலவு இருக்கும். ஒன்று ஹஸ்பண்ட் பர்த்டே, இன்னொன்று தீபாவளி. ஸோ அந்த ஹால் வீடியோலேயே நான் வாங்கின பொருள் எல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது தான். ஏன்னா நானும் தீபாவளிக்கு ஆர்டி போட்டிருந்தேன். நான் போட்ட ஆர்டி அமௌண்ட்டுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்டில் தான் அந்த ஷாப்பிங்கே பண்ணியிருக்கேன். ஸோ கடைக்காரங்க ஃப்ரீயாக கொடுக்கல, நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருந்தேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைச்சனால அது ஃப்ரீன்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு தீபாவளி செலவுக்கு ஆர்டி அமௌண்ட், ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு ஆர்டி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுன்னு எனக்கு ஒரே கலரில் 2 மாங்காய். நீங்களும் தீபாவளி மாதத்தில் வர சம்பளத்தை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக காசு பத்தாம கடனில் மாட்டிக்குவோம். எனக்கும் இந்த ஞானோதயம் 2 வருஷம் முன்னாடி தான் வந்தது. ஏன்னா நானும் நிறைய பட்டுதான் திருந்திருக்கேன். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயர் தீபாவளி அக்டோபர் 20 வருது. இன்னும் 11 மாதம்தான் இருக்குது. உங்கள் வீட்டில் தீபாவளி செலவு சுமாராக எவ்வளோ தேவைப்படும்னு கணக்கு பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதம் சம்பளம் வந்தது ஃபர்ஸ்ட் வேலையை ஒரு ஆர்டி சேருங்க. மினிமம் ஒரு 1000 ரூபாய் அது போட்டுருங்க. அடுத்த வருஷம் நீங்களும் நிம்மதியாக வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பதில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.